மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2வது இடத்துல வருஷத்தினுடைய தொடக்கம் வைகாசி 13க்கு பிறகு குரு பலன் அற்புதமாக வருகிறது. ஐப்பசி 27ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேது பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் கால சர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் இவங்க ஜாதகத்துக்கு ஏற்படுத்தும். 2வது வீட்டில் கேது இருக்கிறதும் 8ல் ராகு இருக்கிறதும் பல்வேறு விதமான சவால்களை கொடுக்கும். அப்படின்றதுனால மிதுன ராசிக்காரர்கள் எந்த முடிவுகளை நீங்கள் எடுத்தாலும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே எடுக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக சுபகாரியம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை விரைந்து நீங்கள் தொடங்கி செயல்படுத்தலாம். அது நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து, காது குத்துறதுலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, வேறு ஏதாவது தொழில் தொடங்குறதுலேருந்து நீங்கள் பெருசாக கலந்து ஆலோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா குருவினுடைய பூரண பலன் உங்களுக்கு வருகிறது. குறிப்பாக பல பேருடைய மனநோய் சரியாகும். ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே போராடிக்கிட்டு இருந்தீங்க. எத்தனையோ விஷயங்களை நினச்சி கூட உங்களால் செயல்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் நிறைய இருந்துட்டு இருந்தது. குறிப்பாக 10ஆவதுக்கு 3ல் கேது. நம்பினவங்க ஏமாத்துனாங்க, கூட பிறந்தவங்க ஏமாத்துனாங்க, நான் யார் மேலாம் அதீத அன்பு பற்று உள்ள போய் பேசுறேனோ அவங்களே பெரிய வழிகளை கொடுத்தாங்க அப்படின்லாம் கூட பல நாட்கள் நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு இந்த வருடத்தில் உங்களுக்கு சரியாக போகிறது. குறிப்பாக திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல வரன்கள் அமையக்கூடிய நிலை இறைவன் இந்த காலகட்டத்துக்கு ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார் வருஷ தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு. அந்த அடிப்படையில் மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்கள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். ஐயா அற்புதமாக சொன்னார். 10வது வீட்டில் சனி பகவான் வருஷ தொடக்கத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக பட்டம், பதவி, பேர், புகழ், ஜீவனம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா 9வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா எந்த வார்த்தை சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி மதித்து நடந்துட்டாலே போதும், பெரிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும். பல பேர் வீட்டை விட்டு வெளில போகலாமா அல்லது அப்பாட்ட கோச்சிக்கிட்டு வெளியில் கிளம்பிடலாமான்லாம் தோணும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுங்க. 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டாலே இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வருடமாக மாறும்.